வச்சுட்டு இருக்கேன். விசை ஒரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடன் கேட்டேன். நசையர் மனம் கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசையர் மதி கேட்டேன். நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன். தசையிலே தீச்சுடினும் சிவசக்தியை பாடுதல் அங்கு கேட்டேன். அசையர் மதி கேட்டேன். இவை அருள்வதில் உணர்த்திடும் தடைகளோ சொன்னடி சிவசக்தி இதை சுடர்நிறம் அறிவுடன் படைத்து விட்டால் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுட வாழ்வதற்கே என்ற மகாகவி பாரதியாருடைய பாடல் வரிகளை நினைவு கூர்ந்து இன்று பாரதி கலைக்கழகம் மகளிர் தின விழாவினை கொண்டாடிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் இரண்டாவது முறையாக வணங்கி மகிழ்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் மிகச்சிறந்த பொன்னாள். இப்பொழுது மகளிர் தின விழா மிக அருமையாக பாரதி கலைக்கழகம் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பாரதி கலைக்கழகம் பண்பாடு போற்றும் கழகம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே சமயம் பெண்களை போற்றுகின்ற ஒரு கழகமாக அது சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. பாரதி சுராஜயா அவர்கள் தொடங்கி வைத்த இந்த பாரதி கலைக்கழகம் ஆலமரமாக விருட்சங்களை எல்லாம் விழுதுகளை எல்லாம் கொண்டு மிக சிறப்பாக வளர்ந்து நிற்கின்றது. அங்கே நாமும் இங்கே நிற்கின்றோம் என்பதே நமக்கு பெருமை அல்லவா? பெண்கள் இப்படி முன்னுக்கு வந்திருக்கின்றோம் என்பதே ஒரு பெருமை அல்லவா? ஆமா, பெருமைதான். இப்போ மகளிர் தினம் இதற்காக 1908 அமெரிக்காவிலே நியூயார்க் மாநகரத்திலே அவங்க கிளாரா ஜெட்கி என்பவர்கள் ஒரு தொழிற்சாலையில் எப்படியெல்லாம் பெண்களுக்கு மிக சரிசமமான நேர அளவும் ஊதியத்தில் உயர்வும் கொடுக்க வேண்டும் என்றும் விடுமுறைகளை அனுசரிக்க வேண்டும் என்பதற்காகவே போராடினார்கள். பலரும் சேர்ந்து போராடினார்கள். இதிலே வெற்றி பெற்றார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் முதலிலே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அதனாலேயே நாம் கொண்டாடுகிறோம். இன்று கொஞ்சம் முன்னதாக கொண்டாடுகிறோம். எப்பொழுதுமே பாரதி கலைக்கழக மகளிர் மிகவும் முன்னுக்கு நிற்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இன்று 1ஆம் தேதியை மார்ச் 1ஆம் தேதியை நாம் பாரதி மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றோம். மகளிர் தினம் எதற்காக கொண்டாடுகிறது என்றால் ஒரு சாதாரண பெண் எப்படி ஒரு அசாதாரண பெண்ணாக மாறுகிறாள் என்பதை உறுதிப்படுத்தவும் அதை அங்கீகரிக்கவும் தான் செய்யப்படுகிறது. என்ன ஒரு ஆர்டினரி கேர்ள் how she will become an extraordinary girl அப்படிங்கறத நம்ம கொண்டாடுறதுக்கு தான். இப்படி யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சந்திர மண்டலத்திற்கு போய் அங்கே உள்ள மார்சியர் குடியிருக்க வேண்டும் என்பதை நினைப்பது மட்டுமல்ல சாதிப்பு. இன்றைய நிலையிலே மக்கள் அடுப்போது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலத்திலே இருந்து இன்று வரை நாம் சாதித்திருக்கிறோம் அல்லவா? அதுவும் சாதனை தான். இன்று பெண்கள் எத்தனை சாதனைகளை செய்திருக்கின்றார்கள். அன்று அடுப்பை ஊதிக்கொண்டிருந்தோம், இன்று சட்டசபையிலும் உட்கார்ந்திருக்கின்றோம். பாரதி கலைக்கழக பாரதி பெண்களாக இங்கே அமர்ந்து நாம் கவிதை பாடுகிறோம், கட்டுரைகள் வசிக்கின்றோம். அரசியல் சட்டத்திலே நாமும் பங்கு பெற்று அரசியல் அமைப்பிலும் திருத்தம் ஏற்பட்டால் நாங்களும் அதிலே திருத்தங்களை கொண்டு வருவோம் என்பதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற நிலையிலே தான் நாம் இருக்கின்றோம் இல்லையா? பெண்கள் அங்கிங்கனாதவன் எங்கும் எல்லா துறைகளிலும் சென்று கோலோச்சுகின்றார்கள் அல்லவா? ஒரு காலத்திலே பாத்தீங்கன்னா திலகவதி ஐபிஎஸ், கிரண்பேடி ஐபிஎஸ், பிடி உஷா, சிந்து இவர்களைத்தான் நாம் முன் உதாரணமாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவர்களுடைய பாதைகள் சென்று வெற்றியடைந்ததற்கும் கூறுவோம். இன்று எத்தனை ஐபிஎஸ்கள், எத்தனை கிரண்பேடிகள், எத்தனை திலகவதிகள் எண்ணிலடங்காமல் இருக்கின்றன. அன்று கைவிட்டு எண்ணினோம், இன்று கணக்கிலடங்கா பெண்கள் நாம் எல்லா துறைகளிலும் புகுந்து விளையாடிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா, 2016ஆம் ஆண்டு பம்பாயிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு விமானத்தில்
எல்லோரும் பெண்கள். விமானம் ஓட்டியவள் பெண், அங்கே பணிப்பெண், அங்கே உள்ள இயந்திர கோளாறு வந்தால் அதை பார்ப்பவள் பெண் என்று பெண்களாகவே இருந்து 6/3/2016 அன்று பாம்பேயில் புறப்பட்டு, விமானத்தின் மூலமாக புறப்பட்டு 8/3/2016 அன்று சான் பிரான்சிஸ்கோவை மிக அழகாக சென்று அடைந்தினார்கள். விமானம் அழகாக மயில் போல் இறங்கியது, தரையிறங்கியது. இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட் அல்லவா? இதை மட்டுமா? போர் விமானங்களை கூட இன்று பெண்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் மிகவும் ஆச்சரியம். ஏனென்றால் நான் 1990 சவுதி அரேபியாவிலே இருந்த பொழுது அமெரிக்கா ஈராக் வார் நடந்தது, வளைகுடா போர் நடந்தது. அந்த சமயத்திலே விமானங்களை ஓட்டிச் செல்லும் போரிலே போர் விமானங்களை ஓட்டிச் சென்றவர்கள் மட்டுமல்ல, போர்க்களத்திலே ஈடுபட்டவர்களும் அமெரிக்க பெண்மணிகளாக இருந்தார்கள். அதை பற்றி நான் ஆச்சரியப்பட்டு அன்று எழுதினேன். இன்று என் இளம் பெண்கள் மிக அருமையாக போர் விமானங்களை ஓட்டுகின்றார்கள். நாம் பெருமைப்பட வேண்டுமா இல்லையா? பெருமைப்படலாம். அதே போன்று சூரியனையும் முத்தமிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். கிளாரா என்பவர் ஆரம்பித்து வைத்தது இப்பொழுது என்னவாகி இருக்கின்றது என்றால், மிகப்பெரிய அணு ஆயுதங்களை இயக்குபவர்கள் பெண்மணிகளாக இருக்கின்றார்கள். ஏவுகணைகளில் மிகவும் நிறைய பெண்மணிகள் தான் ஏவுகணை ஏவுவதற்கு அங்கே உள்ள தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு செலுத்துவர்களாக இருப்பவர்களும் பெண்களாக இருக்கின்றார்கள். பாருங்கள், அது மட்டுமா? நம்முடைய செஸ் முன்னெல்லாம் பையனுக்கு தான் செஸ் விளையாட மூளை இருக்குன்னா சொன்ன காலம் இருக்கு. நம்ம தட்டி மட்டம் கட்டின காலமெல்லாம் இருக்கு.